விஜய் கதிரவன எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் மேல ஒரு க்ரஷ் அப்படின்னு சொல்லி விஜே மகேஸ்வரி இப்போ வெட்கப்பட்டு ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பிக் பாஸ் 6 ஆரம்பிச்சு சூப்பரா போயிட்டுருக்கு. பிக் பாஸ் வீட்ல தீபாவளி கொண்டாட்டமும் கோலாகலமா செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. இந்த நேரத்தில தான் விஜே மகேஸ்வரி வந்து இந்த வீட்ல ஒரு மைண்ட் கேம் போயிட்டுருக்கு. எனக்கு ஒருத்தவங்கள பிடிக்கும், பிடிக்காது அப்படின்னு எதா இருந்தாலுமே ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா நான் வந்து பேசிருவேன். எனக்கு இங்க இருக்க சுத்தமா பிடிக்கல. நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி எமோஷனலா கண் கலங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த தீபாவளி செலிப்ரேஷனே ஆரம்பிச்சது. இந்த செலிப்ரேஷன கூட ஒரு டாஸ்க்கா தான் குடுத்துருந்தாங்க. கையில ஒரு விளக்க வந்து குடுத்துட்டு, இந்த வீட்ல யார பிடிக்கும் அப்படிங்கிறத ஒரு காரணத்தோட சொல்லி, அந்த விளக்க அவங்க கிட்ட குடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த டாஸ்க்கு. அந்த டாஸ்க்ல ஒவ்வொருத்தரா சொல்லிட்டு இருக்கிற வரிசையில, விஜே மகேஸ்வரி வந்து என்ன சொன்னாங்கன்னா, விஜய் கதிரவன எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் மேல எனக்கு ஒரு குட்டி கிரஷ் கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெட்கப்பட்டு ஓடி அவர்கிட்ட போயிட்டு அந்த விளக்க வந்து குடுக்குறாங்க. இத கேட்ட கதிரவனுமே கொஞ்ச நேரம் ஷாக் ஆகி திகைச்சு போயிட்டாரு. அதுக்கப்புறமா விஜய் மகேஸ்வரி கிட்ட அந்த விளக்க வந்து வாங்கிட்டாரு. இந்த பிக் பாஸ் வீட்ல கதிரவன பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவர் வந்து தேவையில்லாத சண்டையில போய் மூக்க நுழைக்காம அவர் பாட்டுக்கு ஒதுங்கி அவரோட வேலைய வந்து பார்த்துட்டு இருக்காரு. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, இந்த பிக் பாஸ்ல போட்டியாளர்கள் ஒவ்வொருத்தருடைய முகத்திரை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு, அவர் வந்து ஒரு சேஃபான கேம் தான் ஆடிட்டு இருக்காரு. போகிற நாட்கள்ல அவருடைய முகத்திரையும் கண்டிப்பா வெளில வரதான் போகுது. இந்த தீபாவளி செலிப்ரேஷன்ல ஜனனி கூட ரொம்பவே ஃபீல் பண்ணியிருந்தாங்க. இந்த தீபாவளி தான் நான் வந்து வீட்ட விட்டு வெளியில வந்து நான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். நான் இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க குடும்பத்துக்கு ஒரு மெசேஜையும் சொல்லியிருந்தாங்க.